பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்துமஸ் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் பார்ப்பது தகுதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சென்ற வாரம் சனிக்கிழமை நாகர்கோவிலிலே நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். 300-400 ஜனங்கள் நாகர்கோவிலில் வந்திருந்தாங்க. இதுவரைக்கும் இவ்வளோ கூட்டம் வந்ததே இல்லை. ஏராளமான ஜனங்கள், புதிய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். நமது ஊழியத்தின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்து இந்த குழந்தை கிறிஸ்டோபர் ராஜா எனப்பட்ட பாஸ்டராரும் அவருடைய ஜெபத்தினால தான் பிறந்தது என்று சொல்லி, கர்த்தருடைய கிருபையினால பிறந்ததுன்னு சொல்லி ஒரு அன்பு சகோதரி அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து என்னிடத்திலிருந்து ஜெபிக்க வந்தார்கள். அதே போலவே 2 குழந்தைகளும் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போன அந்த மாதம் தான் நான் கற்பந்தரித்தேன் என்று 2 குழந்தைகளை இன்னொருவர் காண்பித்தார்கள். அநேக நல்ல சாட்சிகளை கேட்க முடிந்தது. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் விருந்து, பிரியாணி எல்லாம் கொடுக்க, செழிப்பாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கே வந்தவர்களுக்கு கொஞ்சம் கண்டெய்னர் மற்றும் பாக்ஸ்லாம் வைத்து அவர்கள் வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி நான் கொடுத்து, கூட்டத்துக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வீட்டில் சென்று கொடுத்து, நாம் இப்படியாக மிகுந்த சிறப்பாக கிறிஸ்துமஸை விருந்தோடு கூட கொண்டாடும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். தாங்கிய நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும், முக்கியமாக சலோமி அம்மாவுக்கு
பேட்ரிஸ் அம்மாவுக்குள்ள நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறும். அந்த பகுதியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அநேகருக்கு நாம் இலவச சேலைகளை வழங்குவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றோம். நான் ஒரு சில பெயர்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு சேலைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஐசக் ஐயா ரெட்டியார்பட்டி 50 சேலைகள், லாரன்ஸ் ஐயா பெருங்குடி 25 சேலைகள், ஆக்சிலா டீச்சர் ராமன் புதர் 10 சேலைகள், ரோசம்மா ஃபேமிலி 10 சேலைகள் மற்றும் 10 பேண்ட் ஷர்ட்டுகள், ஹெலரம்மா நாகர்கோவில் 5 சேலைகள், ராணி தோட்டம், புனிதாக்கா 10 சேலைகள் மற்றும் மெர்லின் அக்கா விலை உயர்ந்த சேலைகள் 10 சேலைகள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவர்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 5 குடும்பத்தார் ஆட்டுக்கடாக்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 5 ஆட்டுக்கடாக்கள் தேவை. ஏவப்பட்டவர்கள் விரைவாக அதை தெரிவிக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். எனவே இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமது ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் லாப நோக்கு இல்லாமல் அது செயல்பட்டு வருகிறது. ஜெபிக்கிறவர்கள் வாஞ்சை, ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக பெத்தேலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நல்ல சாப்பாடு, தினந்தோறும் அவர்களுக்கு ஜெபம் என்று நாம் அவர்களை நடத்துகின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தில் அநேக குடும்பத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் பல வருடங்களாக நமது ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள். அவருடைய குடும்பத்தில் ஒரு சில பிள்ளைகள் திருமணமாகி சில வருத்தமான காரியங்களால் சீக்கிரமாக இப்போ சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டார்கள். அவர்களை நான் விரைவாக அறிவிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்கிறீங்க, அது அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கூட களியக்காவில் பக்கம் கொல்லங்கோட்லேருந்து ஒரு அன்பு சகோதரர் என்னை தொடர்பு கொண்டார். அவங்களாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, 3 போட்டு வச்சுருக்கிறாங்க. தம்பிக்கு விஷயமா என்னிடத்தில் கேட்டார். இதே மாதிரி நிறைய பேர் தொடர்பு கொள்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு மகள் 27 வயது, பிஇ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜெபிக்கிற வேலை பார்க்குற ஒரு மகன் தேவை. இரண்டாவதாக பிரியத்துக்குரியவர்களே, நாம் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதுடைய அன்பு தம்பி, அவர்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாங்க. அக்கா கம்பெனியில் 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. திறமையானவர். அவருக்கு நல்லா ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை. மூன்றாவதாய் திருச்சி சிட்டியில் எல்லாம் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க. நல்ல குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம். அவருடைய மகனுக்கு 30 வயது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. மகளுக்கு இப்பொழுது 26 வயதான் ஆகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க, MA BEd, ஒரு சின்ன ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. திருமணமாகி ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்த பிறகு துரதிருஷ்டவசமாக கணவர் இறந்துட்டாங்க. இளம் விதவை. அந்த குழந்தையோடு அந்த மகளை ஏற்றுக்கொள்கிற நல்ல உள்ளம் படைத்து ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்கள், லூக்கா 2:27, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே. பொம்பளையால் என்ன செய்ய முடியும்? அதுவும் நிறை மாத கர்ப்பிணி, வயிற்று முழுக்க குழந்தை இருக்குது, எந்த நேரத்துலையும் குழந்தை பிறக்கலாம். அதனால் அவங்க உட்கார்ந்துருந்துருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. யோசிப்பு கணவர் தான் ஓடி ஓடி போகணும், சத்திரத்தில் பேசணும். இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை எங்களுக்கு ஒய்ஃபுக்கு இப்படி சிச்சுவேஷன் சொல்லி சொல்லணும். இல்லை இடம் இல்லைன்னு சொன்னால் சரி, நான் கூட கொஞ்சம் பணம் தார், ஏதாவது சொல்லி அந்த சத்திரத்தில் இடம் பிடித்து கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி எனக்கு இடம் கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை ஏற்றுக்கிறாங்க. இல்லை, தோல்வி என்பது சகஜமானதான். ஆனால் அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. கடைசி வரைக்கும் போராட வேண்டும், எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அந்த நாளிலே இந்த யோசேப்பு தன் மனைவிக்கு, அது நிறைமாத கர்ப்பிணிக்கு எப்படியாவது சத்திரத்தில் இடம் பிடித்து கொடுத்துருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பிரியத்துக்குரியவர்களே, முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கைகளுக்கு வெற்றி தாரு, எனக்கு தோல்வியே வேண்டாம் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஜெபியுங்க. அப்பொழுது ஆண்டவர் அதிசயமாக இடம் தருவார், அதிசயமாக வெற்றி தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிரித்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடி மதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு விதமான கட்டளைகளை கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்த உடனே எத்தனையோ புதிய புதிய காரியங்களை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலுமே ஒரு புது கவர்மெண்ட் வரும்போது ஒரு புது ரூல் அவங்க கொண்டு வருவாங்க, சட்டத்தை கொண்டு வருவாங்க. மக்களை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நியமமாக இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து பிறக்கும் பொழுது, ராஜாதி ராஜா பிறக்கும் பொழுது ஒரு ராஜா கொடுத்த கட்டளைக்கு அவருடைய தாயாரும் தகப்பனும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது தேவாதி தேவன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார், ராஜா, அந்த பெரிய ராஜா வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். இருப்பினும் கூட அந்த நாட்டிலே அந்த ராஜா கொடுத்த கட்டளை கீழ்ப்படிந்து தான் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவரை வயிற்றிலே சுமந்துட்டு போனாங்க என்று நாம் காண்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் ராஜாதி ராஜாவாக இருக்கிற ஆண்டவரே பார்க்கிறோம், அவரும் கூட கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாம் எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு ராஜாவாக இருக்கிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு முதல்ல அம்மா அப்பா தான் ராஜா ராணி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் கீழ்ப்படிந்தாகணும். பிள்ளைகளே, அது கசப்பாக இருந்தாலும் பிடிக்கலனாலும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா உங்களை ஆளுகிற ராஜாவாக அவங்க தான் இருக்கிறாங்க, ராணியாக இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கெலாம் வர ஆரம்பிக்கும் பொழுது ஆசிரியர்கள் உங்களுக்கு ராஜாக்களாக இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் சர்வ வல்லமை படைத்தவங்க, உங்களுடைய அறிவு கண்களை திறக்கிறவங்க. அவங்க சொல்கிற காரியங்கள் கஷ்டமாக இருந்தாலும், இதை செய், இதை படி, இந்த அசைன்மெண்ட்டை போட்டுட்டு வா, நாளைக்கு செமினார் எடு, நாளைக்கு நீ இவ்வளோ பாடத்தை நீ படிச்சுட்டு வந்திருக்கணும், அது கடினமாக இருந்தாலும் அது ராஜாவுடைய கட்டளை, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவாதி தேவனை கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருந்தது. எனவே நாம் எம்மாத்திரம். அதுபோல் வேலை பார்க்க போகிற இடத்துல, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்துல நமக்கு பாஸாக யார் இருக்காங்களோ அவங்க என்ன கட்டளை கொடுத்தாலும், அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த வேலைகளெல்லாம் நாம் சந்தோஷமாக செய்தாக வேண்டும். யாருக்கு கீழாக இருக்கிறோமோ, யாருக்கு ராஜாவாக நமக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். கட்டாயத்தினாலும் அல்ல, வெஸ்தனத்தினாலும் அல்ல, மகிழ்ச்சியாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அது சரியா, அது தவறா, ஏன் இப்படி பண்ணுறாங்க என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்பதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அநேகர் கவர்மெண்ட்டை வாயினால் விமர்சிப்பதையும் கேவலமாக பேசுவதையும் காண்கிறோம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற அந்த தலைமையை, மேனேஜ்மெண்ட்டை கேவலமாய் பேசுவதை எத்தனையோ வருடங்களாக நான் கண்டு கொண்டு வருகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கடவுள் அவர்கள் கீழாக நாம் பணிபுரியும்படியாக வைத்தார், அவர்களுக்கு சர்வ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவங்க எல்லாமோ சொல்கிறாங்க, அது கஷ்டமாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து அவர்களை கேவலமாய் பேசுவதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். தகப்பன் எவ்வளியோ அவ்வளியே நாமும் கூட, அப்பா எப்படி நடந்தாங்களோ அந்த பாதையிலே நடப்போம். அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, நாமும் கூட கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அதை நம்ம சந்தோஷமாக செய்வோம், நம்ம சந்தோஷமாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக தூங்க போவோம், சந்தோஷமாக நம்முடைய வேலைக்கு செல்வோம், சந்தோஷமாக ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறீங்களா சந்தோஷமாக நீங்கள் போங்க. ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது சந்தோஷமாக உதவி செய்யுங்க, எரிச்சலில் செய்யாதீங்க. திட்டிக்கொண்டே ஒருவருக்கு பணம் கொடுக்காதீர்கள், திட்டிக்கொண்டே ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள், சந்தோஷமாக செய்யுங்க. அதில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரலாம், ஆனாலும் கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இதை செய்தாலும் சந்தோஷமாக செய்யுங்கள், சந்தோஷமாக கீழ்ப்படியுங்கள். கூட்டங்களுக்கு வரும் பொழுது, ஜெபிக்க வருகிற பொழுது, இந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஆலயத்துக்கு செல்கிற பொழுது சந்தோஷமாக நீங்கள் போங்க. ஏனென்றால் இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுற உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஸ்டார் தொங்க விட்டுருக்கிறேன், டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன், நான் நிறைய இருக்குது, நான் சாப்பாடு கொடுக்குறேன் பிரதர், உங்களுக்கு கூட நான் சேலை எடுத்து அனுப்புகிறேன், பேண்ட் ஷர்ட் எடுத்து அனுப்புகிறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு முறையாகாது, அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாகாது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் கிறிஸ்மஸ். ஆண்டவர் சந்தோஷமாக இந்த பூமிக்கு வந்தார், நீங்களும் சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ வேண்டும், சந்தோஷமாக ஏசப்பாவுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். இந்த நாட்கள் மாத்திரமல்ல, என்றென்றைக்கு இந்த பூமியிலே நாம் சந்தோஷமாக நம்முடைய கடமைகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த நாளும் நமக்கு சந்தோஷமான, உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமான நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய கிருபையை கொடுத்து தான் நம்ம இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறார். எனவே சந்தோஷமாக வாழ பழவும். கட்டளைகள் வருகிற பொழுது கடினமாக இருந்தாலும், சில
வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வருகிற பொழுது கடினமாக இருந்தாலும், சில வியாதிகள் சில விபத்துகள் எதிர்பாராமல் நமக்கு ஏற்படுகிற பொழுது அதை கடந்து செல்வது சற்று கஷ்டமாக இருந்தாலும், அதில் வேதனையை ஏற்படுத்தினாலும் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். இந்த கஷ்டங்களிலிருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வருவீர்கள். இந்த வியாதிகளிலிருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வருவீர்கள். இந்த கடன் பாரங்களிலிருந்து சீக்கிரமாக வந்துடுவீங்க. ₹1,00,000 எனக்கு கடன் இருக்குது, கோடி ரூபா கடன் இருக்குது, எத்தனையோ கடன் இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் மாற்றி விடுவார். இவ்வளோ பெரிய வியாதி வந்துருக்குதா, இது சுகமே ஆகாது நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். நீங்களே பயந்துட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு அந்த வியாதி ஒன்று இருக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக குணப்பட்டு விடுவீர்கள். ஆண்டவர் சீக்கிரமாக புது வாழ்வு உங்களுக்கு தந்து விடுவார். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தாலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். நீங்கள் எதுக்கு இன்றைக்கி கவலையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியல. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுடைய தேவன். இதை உணர்ந்தாலே உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும், சந்தோஷம் ஊற்றெடுக்கும், உங்கள் கவலை போயிடும். இதை ஏன் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள்? பிரியத்துக்குரியவர்களை தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தான் குடும்பத்தானமாக இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளோடு கூட கொடிமதிப்பு எழுதும்படிக்கு கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கட்டளை வந்துடுது. யோசேப்பு மரியாள் வயிற்றில் ஏசப்பா இருக்காங்க குழந்தையா. அவங்களும் கூட நாசரேத் ஊரில் இருந்துட்டு அவங்க சொந்த ஊராகிய பெத்லெகேமுக்கு அவங்க போகிறாங்க. அவங்களும் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. தனியாக ட்ராவல் பண்ணால் ஓடி ஓடி ஜோசப் ஜாலியாக போயிருப்பார். இந்த மேரி அம்மா கூட்டுட்டு போகணும். அடுத்தாப்புல அவங்க வயிற்று முழுக்க குழந்தை இருக்குது, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்கள கூட்டுட்டு இந்த யோசேப்பு எவ்வளவு ஒரு பொறுமைசாலியாக, எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு கடமையோடு கூட அவர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்றிருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அவ்வளோ கஷ்டம். ட்ராவல் பண்ணாலே லக்கேஜை தூக்கணும், அதை தூக்கணும், இதை தூக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், உட்கார இடம் கிடைக்கணும், படுக்க இடம் கிடைக்கணும், நல்லா சேஃப்டியாக போகணும். இட்ஸ் நாட் அ ஜோக். ஜேர்னிங்கிறதே அவ்வளோ கஷ்டமானது. இன்றைக்கி ஊழியத்திலாம் போயிட்டு வரும்போது, நான் சில வருடங்களுக்கு முன்பு இதே சாலையில் வந்திருக்கிறேன். இப்போல்லாம் மக்கள் கூட்டமாக வராங்க. நைட் ஆனாலும் சரி, பகல்லையும் சரி, பஸ்ஸு, காரு, லாரி, அதுவும் இந்த லோடு ஆட்டோலாம் வர்ற ஸ்பீடு, பசங்கள்லாம் பைக்கு ஓட்டுற ஸ்பீடு பயமாக இருக்கிறது. சில வருஷங்கள் முன்பு இப்படி கிடையவே கிடையாது. காலங்கள் செல்ல செல்ல எல்லாம் இஎம்ஐயில் காசில் கொஞ்சம் 5000 10,000 பைக்கு, காரு, ஆட்டோலாம் கொடுக்குறதுனால க்ரௌடிங், அது ரோடு அவ்வளோ பிஸியாக இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு. கடவுளோட கிருபை தான் நம்மளை பாதுகாத்து நம்மலாம் ஊழியத்துக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம். இல்லைன்னா நம்மளாலாம் போயிட்டு வரவே முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஜேர்னிங்கிறது அவ்வளோ கஷ்டம். அதில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை அழைத்து கொண்டு யோசேப்பு போனார். நம்ம நிறைய நேரங்களில் மேரி அம்மா அவங்கள தான் நம்ம பார்த்து பேசுகிறோம். ஐயா, யோசேப்பை நீங்கள் பாருங்கள். அவர் அந்த பெண்ணை எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில், சிரமத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருப்பார். லாங் வே ஃப்ரம் நாசரேத் டு பெத்லெகேம். அவர் தான் அந்த பொறுப்பெடுத்து அவர் தான் அதை செய்தாராம். அன்பு செல்வங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே கர்த்தர் இந்த யோசேப்புக்கு பொறுப்பை கொடுத்தது போல எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பை கொடுக்கின்றார். இந்த யோசேப்புக்கு நிறைமாத கர்ப்பிணி ஒன்றை கொடுத்து நீ அழைச்சிட்டு போன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் வியாதிப்பட்டிருக்கிறவர்களை உங்கள் கையில் கொடுத்து நீ அவர்களை சுமந்து கொண்டு போ. இல்லைன்னா பலகீனமானவர்களை கொடுத்து சுமந்து கொண்டு போ. இல்லைன்னா கடன்காரர்களை கொடுத்து அவர்களை நீ சுமந்து கொண்டு போ. குடிகாரர்களை கொடுத்து, போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை கொடுத்து நீ அவர்களை சுமந்து கொண்டு போ. கோபக்காரர்களை, சண்டை போடுறவர்களை கர்த்தர் நன்மையாக கொடுத்து நீ சுமந்து கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் தருவார். அது கஷ்டமானது தான், வெரி டிஃபிகல்ட் தான். இந்த மாதிரி ஆட்களை, காம்ப்ளிகேட்டட் பர்சன்ஸை கூட்டு போகிறது கஷ்டமானது. ஒரு சாதாரண பெண்ணை கூட்டு போயிடலாம், ஒரு கர்ப்பிணியை கூட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நார்மலான ஆட்களை நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் அவங்க கூட. இதே மாதிரி குறைபாடுகள் உள்ளவர்கள், ஃபிசிக்கலி மென்டலி குறைபாடு உள்ளவங்களெல்லாம் அழைத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போது நான் பாடம் எடுக்கும்போது ஒரு சில கிளாஸஸில் 90% பாய்ஸ் கேர்ள்ஸ் அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் 10% ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பாங்க, மிருகமாக இருப்பாங்க. பாடம் நடத்தும் போது எல்லாம் சத்தம் போடுவாங்க, பேசுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது ஒரு கஷ்டமான காரியம். அவர்களை நடத்துவது, அவர்களுக்கு இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக பாடம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையும் நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் நான் கண்டிப்பாக ஆசிரியராக இருந்து ஆகணும். இன்றைக்கி உங்கள் கூட யாரோ இதே மாதிரி ஒரு அப்நார்மலாக
சுமக்க முடியாத சுமையாக யாரோ ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவர்களை சுமக்கணுங்கிற ஒரு 2 கையால் சுமக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கலாம். வியாதிப்பட்டு தாய் படுத்திருக்கலாம், தகப்பன் படுத்திருக்கலாம். அவர்களுக்கு க்ளீன் பண்ணுறது, அவர்களை தூக்கி சுமக்கிறது, குளிக்க வைக்கிறது, ஐயோ எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனாலும் அதை நாம் செய்ய வேண்டும். யோசேப்பை போல சுமந்தாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு 2 மாதத்துக்கு நினைக்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிக்க அழைச்சாங்க. ஒரு ஐயா என்னை ஃபோனில் கூப்பிட்டாங்க, வயசான ஐயா. நான் சோ ஐயா, உங்களுக்கு ஒரு காலத்தில் இதே மாதிரி நான் கூப்பிட்டேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். ஒரு ஐயா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. வீட்டுக்கு ஜோமனை வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். நீங்கள் ஜோம்னிங்க ஐயா, இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, இவங்க நல்லா சுகமாயிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த குடும்பத்தார் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா இதை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், இந்த சாட்சியினால் தேவனாக மகிமைப்பட்டிருக்குமே அப்படின்னேன். அப்புறம் என்னையா விஷயம்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியல, நல்லா இருந்தவங்க, இப்போ நடக்க முடியல, பேச முடியல, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணால் அவங்க சரியாகிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அவசரமாக எங்கேயோ தள்ளி இருக்கிறாங்க, நான் டிரைவரோடு கூட நான் போனேன். அங்கே போய் அந்த ஐயா எனக்காக முன்னாலே ஆட்டோவில் அவங்க ஒய்ஃபோடு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடு முடுக்காக போய் அந்த வீட்டில் இருந்தது. அவங்க சொந்தக்காரெல்லாம் பண்டிகை நேரங்கிறபடினால சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. என்னை வாசலில் அந்த உள்ளேருந்து அழைச்சிட்டு போய் முதல் ரூமில் நான் உட்காந்துருக்கிறேன், சேரில் உட்காந்துருக்கிறேன். அந்த ஐயா அம்மாவன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா உள்ளே போய் அவங்களை கூப்பிட்டு வரேன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்னென்னு கேட்டால் அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. பிறகு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அந்த வராங்க பார்த்துன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தா அந்த அம்மாவை, அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கும், ஸ்கூலில் இப்போ 12th படிக்கிறான்னு நினைக்கிறேன் தம்பி, அவன் மகா காலேஜில் படிக்கிறான். அந்த தம்பி அந்த தாயை தன் தோளில் வைத்து தூக்கி அப்படி சுமந்து கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சான். என் இதயமே உடைந்து என் கண்களில் கண்ணீர் வந்தது. 11 12வது படிக்கிற தம்பி தன் தாயை தோளில் தூக்கி வைத்து கொண்டு, நடக்க முடியாத அந்த தாயை தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வந்து சோஃபாவில் மெதுவா எல்லாரும் சொன்னாங்க. உடனே உடைந்து விட்டு என்னன்னு கேட்டேன். அவங்க நடக்க முடியாது, அவங்களுக்கு எந்திக்க முடியாது, நிற்க முடியாது. அவங்க நல்லா இருந்தவங்க இப்போ தான் ஒரு கொஞ்சம் மாதமாக அப்படி ஆயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. டாக்டர்ஸ்ட்ட போனால் ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க. அந்த தாயை இங்கேருந்து அடுத்த ரூம் கூட்டு போனால் கூட பையன் தான் தூக்கி சுமக்கும். அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான், மகா ஹாஸ்டலில் இருக்கிற தூரத்தில் படிச்சுட்டு இருக்கான். ஏனைய நேரங்களில் அவங்க டாய்லெட் போகணுன்னா என்ன செய்வாங்க, எப்படி வாழ முடியும்? நான் மிகுந்த கனத்த உள்ளத்தோடு கூட அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். ஜெபிக்கும் பொழுது ஒரு பெண்ணாவி அந்த தாயாரை இடுப்பில் கட்டி பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை நான் கண்டு அதை கடிந்து கொண்டேன். நான் அப்படி ஜெபிட்டு இருக்கும்போதே அந்த தெருவில் கிறுக்கு பிடிச்ச ஒரு பைத்தியம் பிடிச்ச பொம்பளை பயங்கர கெட்டவத்தை பேசி நடந்துகிட்டே போச்சு. இப்போ நான் அப்போ தான் ஜெபிட்டு வெளியே வரேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இவ தான் இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறேன், அந்த ஆவிதை பேர சொல்லி நான் சொன்னேன். அசுத்த ஆவிகள் ஈவிரக்கம் இல்லாதபடிக்கு அநேகரை இப்படியாக முடமாக்கி விடுகின்றன, வியாதிப்பட வைத்து விடுகின்றன, இல்லைன்னா அவர்களை அப்நார்மலாக மாற்றிடுது. அவங்கள தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒருவேளை நம்ம கொடுக்கப்படலாம். 11வது படிக்கிற தம்பிக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்குது. நான் சொன்னேன், தம்பி ஹாப்பிலி டூ இட், சந்தோஷமாக செய், அம்மாவை தூக்கி சுமக்கிறோன்னு வருத்தப்படாத, நீ பாக்கியவான் என்று சொல்லி சொன்னேன். ஆண்டவர் நமக்கு சில நேரங்கள் இப்படிப்பட்ட பொறுப்புகளை தரலாம், தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம். பயப்படாதீங்க, எல்லாமே நன்மைக்கே. அந்த யோசேப்பு சரித்திரத்தை இடம் பிடிச்சிருக்கிறாரு. கருப்பிடியை அழைச்சிட்டு போகிறாரு. நிமிஷம் நின்றுருப்பாங்க, டயர்டாக இருக்கும்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் பொறுமையாக கூப்பிட்டு போனாரா? எவ்வளோ தொலைவு அழைத்து கொண்டு போனோம். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் எவ்வளோ தொலைவு, எத்தனையோ வருடங்களாக இதை போன்றவர்களை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பயப்படாதீங்க, தூக்கி சுமருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்பதை மறந்துடாதீங்க. சரித்திரத்தில் உங்களுக்கு இடம் உண்டு, பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. தேவன் உங்கள் மீது பிரியமாக இருப்பார், தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என் மகன் இவ்வளவு சிரமமான பொறுப்புகளையும் தூக்கி சுமக்கிறானே என்று ஆண்டவர் அங்கே மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் செய்வீர்களா? இல்லைன்னா ஒன்றே நான் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறீங்களா? தூக்கி சுமந்துக்கிட்டே அவங்கள திட்டுறீங்களா? யோசித்து பாருங்கள். நிறைய பேர் பெட்ரிட்டனாக இருக்காங்க உங்கள் வீடுகளில். நம்ம பார்க்குற இடம் எத்தனை பேர் பெட்ரிட்டனாக இருக்காங்க. அவங்கள்ட்ட மூஞ்சி காமிக்கக்கூடாது, அவளை திட்டக்கூடாது. ஏன் உனக்கு முடியலையா, ஐயோ அப்படி கிட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க ஐயான்னு சொல்லி அவங்க அழுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே,
வயதானாலே வியாதி கஷ்டம் வந்துடும். ஒரு சிலருக்கு வாலிப வயதிலே வியாதி வந்து கஷ்டம் வந்துடும். வியாதி எங்கே கொண்டு போய் விடும்? நடக்க முடியாதவங்களை ஆக்கும், பெட் ரிட்டன் ஆக்கும். அவங்க யாரோ ஒருத்தர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்பொழுது தான் யோசிப்புகள் தேவைப்படுறாங்க. நாம் அந்த யோசிப்பாக இருந்து சந்தோஷமாக தூக்கி சுமப்போம். பஸ்ஸில் வரும்பொழுது திடீர்னு எந்திக்க முடியாதவங்க இருப்பாங்க. உடனே ஓடி போய் தூக்கி விடுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற தெரிந்தவர்களைத்தான், மரியாதைகளை தான் தூக்கி சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. தூக்கி விடுவோம், சந்தோஷப்படுவோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒருத்தருடைய ஆபத்தில் துணை இருந்து தூக்கி சுமப்பதை விட, வியாதியில் அவர்களை தூக்கி சுமப்பதை விட வேறு என்ன பெரிய பாக்கியம் இருந்துவிட போகிறது? வேறு பெரிய என்ன ஆசீர்வாதம் இருந்துவிட போகிறது? இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் என்றாலே தூக்கி சுமப்பது. யோசேப்பு மரியாதை சுமந்தது போல, ஒரு கர்ப்பிணியை தூக்கி சுமந்தது போல நாமும் சுமக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றால் தூக்கி சுமக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். பிரித்துக்குரியில் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவனாக நீ இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறீங்க. கிறிஸ்துமஸை இந்த வருஷமும் நாங்கள் கொண்டாடும்படியாக, காணும்படியாக, எங்கள் வீடுகளை வண்ண விளக்குகளினால், ஸ்டார்னாலும் டெக்கரேட் பண்ணும்படியாக, எங்கள் வீட்லேயும் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இதனால் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை தாரும். சந்தோஷம் இல்லாமல் புது ட்ரெஸ் போட்டால் என்ன, நகை போட்டால் என்ன, சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரை வீட்டில் குடில் வைத்தால் என்ன, இல்லைன்னா எது வைத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட, சந்தோஷமாக கஞ்சி குடிக்க, ஆண்டு எதுவாக இருந்தாலும் வெங்காயத்தை கடிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளில் கூட ஆண்டவரை தூக்கி சுமப்பு தான் கிறிஸ்துமஸ் என்பதை யோசிப்பட்டிருந்து நாங்கள் படித்தோம். அப்படியே தூக்கி சுமக்கிற ஒரு உள்ளத்தை, கைகளை தாருங்கள். கைகளை பலமுள்ள கைகளை மாற்றும். அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் தூக்கி சுமக்க முடியும். அப்பா கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் கர்த்தாவே. எப்படியாவது ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். அப்பா ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக, விபத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, யாராவது என்ன தூக்க மாட்டாங்களா, உட்கார வைக்க நடக்க வைக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா, யாராவது என்ன டாய்லெட்டு கூட்டு போக மாட்டாங்களா என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும். கர்ப்பிணிகள், மரியாதை போல கர்ப்பிணியாக இருக்கிறவர்கள், ட்ராவல் பண்ணுறவங்க, ஆண்டவரை வியாதி, கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னிக்கு ஃபெயிலியர்னால் பாதிக்கப்பட்டவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இனி ஒருவேளை மறுபடியும் அந்த வியாதி வருமோன்னு பயந்துட்டு இருக்கிறவங்க, ஏசப்பா சோதரம் இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமாதானம் என்று சொல்லும் ஐயா. இதனால சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் அப்படியே மறையட்டும். யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வம், ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும். சாப்பிடட்டும், பசிக்கட்டும், சாப்பிடட்டும், செரிமானம் ஆகட்டும். இரவு நல்ல நித்திரையை தாரும் ஆண்டவரை. கழிவுகள் வெளியேறட்டும். இந்த பிள்ளைகள் சுகமாக இந்த பூமியில் பலன் பெற்று வாழட்டும். சாப்பாடு உடம்போடு தங்கணும், சாப்பிட விருப்பம் வேணும், நாக்கில் சுவை வேணும். அதே போல் கடன் பாரங்கள் இருக்கிறவங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கெட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை அதிசயமாய் உருவாக்கித்தார். கடன் பாரங்கள் இருக்கிறவங்க, இஎம்ஐ கட்டுறவங்க, நாள் வட்டியை கட்டுறவங்க, வார வட்டியை கட்டுறவங்க, மாத வட்டி கட்டுறவங்க எல்லாரும் அதுலேருந்து வெளியே வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும். அதை போலவே ஆண்டவரே, வேலை கிடைக்காதா என்று இன்ட்ரிக்கு மேலே இன்ட்ரி ஓடிட்டுருக்கிற பிள்ளைகள், விசா கிடைக்காதா, டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதா, வெளிநாடு போயிட மாட்டேனா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா, ப்ரமோஷன் கிடைக்காதா, சம்பளம் வந்துடாதா, தவிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதையில் சிக்கி எத்தனையோ பேர்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா. அவங்க வாழ்க்கையை நாசமாக்குறாங்க, குடும்பம் நாசமாகுது, அப்படி எதிர்காலம் நாசமாகுது, வியாதி வந்து செத்துடுறாங்க. குடிகாரர்களை சந்தியும், போதை கடிமையாளர்கள் சந்தியும். ஆண்டவர் அப்படியே கர்த்தாவே தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தோத்திரம் ஐயா. வயதானக்கில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் குழந்தை இல்லையே, திருமணம் இல்லையே, வீடு இல்லையேன்னு தவிக்கிற பிள்ளைகள், வாகனங்களையே தவிக்கிறவங்களுக்கு தாருங்க ஆண்டவரை. தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள், தகப்பனே இந்திய நாடு, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜ்யப்படுத்தப்பட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே எல்லா துதியின மகிமையும் செலுத்துகிறோம்.
இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரியே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.